உங்களுக்கு சொல்கிறவன் நாங்கள் நல்லா தெரியுது. இன்னொரு 5-6 ஆண்டுகளில் சோத்துக்கு பிச்சை எடுத்து கையேந்துவீங்கல்ல, அப்போ தெரியும். ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாகும். யாராவது அறிவார்ந்தவங்க நம்மாழ்வார் மகனை தவிர எவனும் பேச முடியாது. ஆடு மாடுகள் அதனுடைய சாணி புழுக்கை சிறுநீர் இல்லாமல் மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும். இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும்? ஆர்கானிக் ஃபுட்டுன்னு திங்கிறியே, ஆர்கானிக் ஃபுட்டு அது எங்கேருந்து வரும்? ஆடும் மாடும் செல்வம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? எவ்வளோ தடவை சொல்கிறது? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளோ? 1,38,70 கோடி. சாராயம் 50,000 கோடி தான் உன் நாட்டில். நீ பால் விற்காமல் சாராயம் விற்றுட்டு அலையிற. ஒன்றே வளர்க்க சொல்லலையே. மாடு வளர்ப்பதும் பணியாக இருக்கணும். எங்கள் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ணை கொண்டு வந்தார் காமராஜ். அரசு பணியா இல்லையா? அரசு பணியா இல்லை நான் கேட்குறதுக்கு பதில்.